2025 நீங்கள் சொன்னது எதுவும் நடக்கலை, நடந்தது. 2026 நடக்குமா நடக்காதா? இந்த 4 வார்த்தையை தான் 40 வார்த்தைகளாக கேட்டிருக்கிறீங்கன்னு சொல்லுவேன். உண்மையிலே பொதுமக்களுக்கு அந்த மாதிரி ஒன்று இருக்கும். கீழே நம்ம வீடியோலே கீழே கண்டிப்பாக கமெண்ட் வரும். 2025 இவர் சொன்னாரோ யார் சொன்னாரோ, எல்லா ஜோதிடர்களும் சொன்னார். அந்த ஜோசியர் அப்படி சொன்னார், இந்த ஜோசியர் இப்படி சொன்னார், ஆனால் என் ராசிக்கு நடக்கலையேன்னு வரும். உண்மையை சொல்லப்போனால் இந்த ராசி பலன்கள் அப்படிங்கிறது பொதுவானவை அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போ நீங்கள் மேஷராசியாக இருக்கிறீங்கன்னு வைங்க, நீங்கள் மட்டும் மேஷராசிக்காரங்க கிடையாது. உலகத்தில் இருக்கக்கூடிய 12 பேர், 12 ராசிகளில் தான் ஒருவர் பிறக்கணும் அப்படின்னு சொன்னால் 12 ராசிகளில் தான் அவர் பிறக்கணும். அப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய இத்தனை கோடி பேரும், ஏறத்தாழ 800 கோடி பேரை இப்போ நம்ம தாண்டிட்டோம். ஒரு 65-70 கோடி பேர் ஒரே ராசியில் அடங்குவாங்க. இப்போ மேஷராசிக்காரர்கள், இப்போ நான் சொல்ல போகிறேன் 2026 மேஷராசிக்காரர்கள் அப்படி இருப்பாங்க இப்படி இருப்பாங்கன்னா, ஒருத்தர் பணக்காரராக இருப்பார், ஒருத்தர் ஏழையாக இருப்பார். அப்போ அவருடைய வாழ்க்கை அமைப்புகள் எல்லாத்துக்குமே ஒரு மாதிரி நடக்குமானா கண்டிப்பாக நடக்காது. இப்போ முன்னேற்றம் இருக்கும்னு சொன்னால் உங்கள் பிறந்த ஜாதக அமைப்பிற்கு ஏற்றாற் போல் உங்களுக்கு ஒரு படிநிலை, ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது. நம்மள எல்லாருக்குமே ஏற்றத்தாழ்வு இருக்குது. ஒருவர் 1000 ரூபாய் சம்பாதிக்கிறார் ஒரு நாளைக்கு, ஒருவர் 10 லட்சம் சம்பாதிக்கிறார், ஒருத்தர் 1 லட்சம் சம்பாதிக்கிறார். ஏற்றத்தாழ்வு இருக்கு இல்லையா? அப்போ மேஷராசிக்காரர்கள் நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொன்னால் அந்த 1000 ரூபாய் சம்பாதிக்கிறவர் 1500 ரூபாய் சம்பாதிக்க போகிறாருன்னு அர்த்தம். 10 லட்சம் சம்பாதிக்க போகிறவர் 15 லட்சம் சம்பாதிக்க போகிறார்னு அர்த்தம். இந்த அமைப்பை தீர்மானிப்பது ராசி அல்ல, அவர்களுடைய பிறந்த ஜாதகமான அதன் அடிப்படையில், அந்த லக்னத்தின் அடிப்படையில். இதைத்தான் எங்கள் ஜோதிடம் காலம், தேசம், சுருதி, யுக்தி, வர்த்தமானம் அப்படிங்கிற சில பிரிவுகளாக சொல்லுது. அப்போ ஒருத்தருக்கு முன்னேற்றம் இருக்கும்னா உடனே சொல்லிடக்கூடாது. உண்மையிலே யூடியூப்பையும் நான் தப்பு சொல்லுவேன். நீங்கள் தம்ப்நெயில் போடுறதே பெரிய எதிர்பார்ப்போடு போடுவீங்க. 600 வருடங்களுக்கு பிறகு வரக்கூடிய பயிற்சின்னு. தப்பு உங்கள் மேலே தான், ஜோசியருங்க மேலே மட்டும் நான் சொல்ல மாட்டேன். எதிர்பார்ப்புகளை நீங்களே தூண்டி வர்றீங்க. ஜாக்பாட் அடிக்க போகும் 5 ராசின்னு கேட்பீங்க. நான் சும்மா தான் சொல்லுவேன். நீங்கள் தம்ப்நெயில் வைக்கும்போது எப்படி வைப்பீங்க? மேஷராசிக்காரன், மிதுன ராசிக்காரன் 5 ராசிகள் ஜாக்பாட் அடிக்கும், கோடீஸ்வரராக போக அமைப்பு. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.